ராமுவோட மனைவி மீரா. அவங்க கொஞ்சம் புத்திசாலி. அப்புறம் அவங்க அவரை அதிகமா விரும்புறாங்க. ராமுவோட வேலையில அவரோட பாஸ் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு. அப்புறம் அவரை புது ஃபேக்டரியோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக ஷுருகருக்கு அனுப்புனாரு. ராமுவும் மீராவும் ஷுருகருக்கு வந்துட்டாங்க. அங்க ஊருக்கு வெளியில ஒரு பங்களால அவங்க 2 பேரும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, நீ வீட்ல பொருட்களை செட் பண்ணு. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வேலைலாம் சரியா நடக்குதான்னு போய் பார்க்கறேன். நாளைக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் வேலை தடப்படக்கூடாது. சரிங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு ராமு வெளியே கிளம்பிட்டாரு. அப்புறம் மீரா பொருட்களை செட் பண்ற வேலையை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீரா சோர்ந்து போயிட்டாங்க. அடக்கடவுளே, எவ்ளோ நேரம் ஆச்சு? இது வரைக்கும் பாதி பொருளை கூட நான் அடுக்கல. இதுக்கு முன்னால நாங்க இருந்த சின்ன பிளாட்ல எல்லா வேலையையும் நான் ஒருத்தியே செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனா இவ்ளோ பெரிய பங்களால எல்லா வேலையையும் நான் ஒருத்தி மட்டும் எப்படி செய்ய முடியும்? அப்போ மீராவுக்கு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. அப்ப மீரா யாருன்னு பார்க்க கதவை திறக்க போனாங்க. அப்ப மீரா வெளியே ஒரு வயசான அம்மா வந்திருக்கிறத பார்த்தாங்க. வணக்கம் முதலாளி அம்மா. என்னோட பேரு ஜானகி. உங்களுக்கு முன்னால இந்த வீட்ல ஒரு முதலாளியும் முதலாளி அம்மாவும் இருந்தாங்க. நான் தான் அவங்களோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப பங்களாக்கு வெளியே இந்த வண்டிய பார்த்ததும் நான் என்னோட பழைய முதலாளியும் முதலாளி அம்மாவும் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். எனக்கு இங்க ஏதாவது வேலை இருக்குமா? அடடா, இது ரொம்பவே நல்லா இருக்கே. நான் எப்படி இவ்ளோ பெரிய பங்களால தனியா இருக்க முடியும்? எனக்கு கண்டிப்பா யாராவது துணைக்கு தேவைப்படுவாங்க. தினமும் ராமுவும் ஆபீஸ்க்கு போயிடுவாரு. எனக்கும் தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். எனக்கு இவங்கள முன்ன பின்ன தெரியாது. ஆனா இந்த வயசானவங்களால எனக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்படி யோசிச்சு மீரா ஜானகிய வேலைக்கு வச்சுட்டாங்க. முதலாளி அம்மா, பொருட்களை அடுக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன வேலை செய்யணும்? என்ன சொன்னீங்க? நீங்க இந்த பொருளெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சு இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? மீரா ஜானகி சொன்னதை கேட்டு அவங்க ரூமை விட்டு வெளியே போனாங்க. அங்க மொத்த பங்களாவும் புதுசா மின்னிட்டு இருந்தது. இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அட, நீங்க இந்த மொத்த வேலையையும் எப்படி இவ்ளோ சீக்கிரம் முடிச்சீங்க? அட, அத விடுங்க முதலாளி அம்மா. எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு. அதனால நான் அங்க போறேன். சார் இப்ப வந்துடுவாரு. அவருக்கு சுட சுட சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, சரிதான். மீரா திரும்பவும் அவங்க அறைக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஜானகி கிச்சன்ல சமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமு வேலையிலிருந்து திரும்ப வரும்போது டைனிங் டேபிள்ல எல்லாமே முழுசா தயாராகி இருந்தது. என்ன பண்ண மீரா? இவ்ளோ குறைவான நேரத்துல எல்லா பொருளையும் செட் பண்ணி முடிச்சிட்ட? அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச சாப்பாடையும் சமைச்சு முடிச்சிட்டியா? நல்ல மனைவினா அது நீ தான். அது சரிதான். ஆனா இந்த எல்லா வேலையையும் நான் ஒருத்தி மட்டும் பார்க்கல. உண்மைய சொல்லணும்னா இது எதையுமே நான் பண்ணல. இது எல்லாத்தையுமே தனியாளா ஜானகி தான் பண்ணாங்க. அப்போ ஜானகி கிச்சன்ல இருந்து ஒரு கிண்ணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா ராமு அப்ப அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வயசு பொண்ணா அவரு கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. ஜானகி அம்மாவா? அப்போ இது யாரு? ராமு, இவங்க வயசானவங்க இல்லாம வேற யாரு? கொஞ்சம் மரியாதையா பார்த்து பேசுங்க. ராமுவுக்கு ஜானகி ஒரு சின்ன பொண்ணா தான் தெரிஞ்சாங்க. ஆனா மீரா கண்ணுக்கு அவங்க வயசானவங்களா தெரிஞ்சாங்க. எனக்கு இவ என்ன சொல்றானே புரியலையே. ஏன் மீரா இந்த பொண்ண எதுக்கு இப்படி சொல்றா? இவ ஜானகி அம்மான்னு எதுக்கு சொல்றா? விடு, எனக்கு என்ன. நான் இன்னைக்கு இந்த அருமையான உணவை சாப்பிட போறேன். ஜானகி ராமுவுக்கு உணவு பரிமாறினாங்க. ராமு மீரா 2 பேரும் சந்தோஷமா உணவை சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அறைக்கு அவங்க போயிட்டாங்க. ராத்திரி ஆச்சு. ராமு நல்லா தூங்கிட்டாரு. அப்ப ஜானகி அவரு அறைக்கு வந்தாங்க. மீரா ஏதோ சத்தம் கேட்டு அப்போ அறைக்கு வந்தாங்க.
அவங்க அங்க வந்து பார்த்தா ஜானகி அவரோட அறைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வயசான மாதிரியும் இளமையாவும் மாறி மாறி தெரிஞ்சாங்க. அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா? இது மனுஷி மாதிரி தெரியல. இது கண்டிப்பா பேய்தான். ஜானகி மீராவை பார்த்த உடனே அவளோட உருவத்துக்கு வந்துட்டா. மீரா இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி கையில ஏதோ வர வச்சா. அது ராமுவோட உடம்புக்குள்ள ஒரு ஒளிய அனுப்பிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ராமு இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமா நான் அவனுடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா வசப்படுத்திடுவேன். அதுக்கப்புறமா நான் இவனை கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படி சொல்லிட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. மீரா ராமு பக்கத்துல போய் அவரை எழுப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனா ராமு சுயநினைவுல இல்ல. ராமு, எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க ராமு. நீ இவரை என்ன பண்ண? நீ என்னோட புருஷனை எதுக்காக இப்படி செஞ்ச? ஏன்னா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத்தனை வருஷமா நான் இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தான் அவரோட இளவரசி. அதுக்கப்புறம் நான் தான் அவரோட இளவரசி. என்னோட இளவரசை எனக்கு கிடைச்சிட்டா. என்னோட இளவரசை எனக்கு கிடைச்சிட்டா. கிடைச்சிட்டா. மீரா ஒரு பெரிய டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா யாராலையும் ராமுவோட உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவும் முடியல, யாராலையும் குணப்படுத்தவும் முடியல. ஒரு பக்கம் மீரா ராமுவை குணப்படுத்துறதுக்கு கடினமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சைத்தான் ராமு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதோட கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. ஒரு நாள் மீரா காட்டு வழியா தனியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழி ஓரமா ஒரு மான்குட்டி அங்கிருந்த ஒரு வலையில மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்தது. அந்த மான் வேட்டைக்காரன் வலையில மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்தது. யாராவது காப்பாத்துவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. மான் சிக்கிக்கிட்டு இருந்ததை பார்த்த மீராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மீரா அங்க போய் அந்த வலைய எடுத்து விட்டாங்க. அப்புறம் அந்த அடிபட்ட மானுக்கு அவங்களோட ஆடையை கிழிச்சு கட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டில்ல இருந்து அதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மான் திடீர்னு மறைஞ்சி போய் இன்னொரு உருவத்துக்கு வந்துடுச்சு. அவரோட கையிலையும் தலையிலையும் ஒளி இருந்துச்சு. தேவி, நீ என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். என்னை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். என்ன வேணும் கேளுங்க. சுவாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா ஒருவேளை நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க என்னோட கணவரை குணமாக்கி கொடுங்க. உங்க கணவருக்கு என்ன ஆச்சு தேவி? அந்த சைத்தான் பத்தின முழு கதையையும் கந்தர் மகாராஜா கிட்ட சொன்னாங்க. அப்படியா? இதுதான் நடந்ததா? இதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நான் எப்பவுமே உதவி பண்ணுவேன். இப்படி சொல்லிட்டு கந்தர் மகாராஜா கண்ணை மூடிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கையில ஒரு சானிடைசர் வந்தது. அவரு அந்த சானிடைசரை மீராவுக்கு கொடுத்தாரு. கேளுங்க தேவி, இது ஒரு மந்திர சானிடைசர். சைத்தானோட முழு சக்தியையுமே இது அழிச்சிடும். ஆனா நீங்க அதோட முடியை எப்படியாவது வெட்டணும். அதுக்கப்புறம் அவளோட சக்தி வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நீங்க இந்த மந்திர சானிடைசரை தெளிச்சு விடுங்க. அப்ப அந்த சைத்தான் செத்து போயிடும். அந்த சைத்தானோட சக்தியும் செயலிழந்துடும். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. கந்தர்வ மகாராஜா அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அப்புறம் மீரா அந்த சானிடைசர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மீரா ராமுவோட அறைக்கு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்ததும் ராமுவோட உடல்நல ரொம்ப மோசமா இருந்தது. அப்புறம் சைத்தான் அவரு பக்கத்திலேயே இருந்து அவர் இறக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. ஐயோ கடவுளே, ராமு கிட்ட இப்போ அதிக நேரம் இல்ல. நான் சீக்கிரமா இந்த சானிடைசரை அது மேல பயன்படுத்தி ஆகணும். ஆனா எனக்கு இதை எப்படி பண்றதுன்னு தெரியவே இல்லையே. நான் இந்த சைத்தான் ஜடைய எப்படி வெட்டுவேன்? மீரா சைத்தானோட ஜடைய எப்படி வெட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுது. இங்க பாரு சைத்தான்,
உனக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்னோட சக்திக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரணம். என்னால எதுவுமே பண்ண முடியாது. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமுவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆமா ஆமா, எனக்கும் என் இளவரசனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா சைத்தானே, நான் ராமுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லட்டுமா, இல்ல எதையுமே சொல்ல வேண்டாமா? இல்ல, சொல்லு சொல்லு, எல்லாத்தையுமே சொல்லு. நான் ஒரு நல்ல மனைவியா ராமுவுக்கு எப்பவும் இருக்கணும். இங்க பாருங்க சைத்தான், ராமுவுக்கு எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவருக்கு மத்தவங்களை விட பாப்கட் வச்சிருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆனா நான் என்னோட ஜடைய எப்படி கட் பண்றது? அது உங்களோட பிரச்சனை. நான் கேக்குறது இது மட்டும்தான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ராமுவுக்கு உங்களை தவிர வேற ஏதாவது ஒரு சைத்தான பிடிச்சிருச்சுன்னா? இல்ல இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. இப்பவே என்னோட ஜடைய நீ வெட்டி எடுத்துடு. மீரா சொன்னதை சைத்தான் நம்பிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திரியை எடுத்துக்கிட்டு போய் ஜடைய வெட்டி மந்திர சானிடைசரை தெளிச்சு விட்டாங்க. அதனால சைத்தானோட உடம்பு எரிய ஆரம்பிச்சுது. என்னோட உடம்புக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் இந்த மந்திர சானிடைசராலதான். ஆஹா, இது உனக்கு சரியான தண்டனை தான். நீ என்னோட கணவரை கொண்டு போக பார்த்தல. ஆனா சைத்தானே, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த யமராஜன் கிட்ட போராடி என் கணவனோட உயிரை என்னால திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா சைத்தானே, உன்னால என்ன பண்ண முடியும்? மந்திர சானிடைசர் சக்தியால சைத்தான் செத்து போச்சு. அதுக்கப்புறம் ராமுவுக்கு நினைவு வந்துடுச்சு. சைத்தான் ஒழிஞ்சிடுச்சு. ராமு, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்ல. நீ நல்லா இருக்கியா? ராமு சொன்னதை கேட்டு 2 பேரும் ஜோரா சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.